ஒரு சிறிய கிராமத்தில் மல்லிகா என்ற மலர் விற்பனை செய்யும் ஒரு குட்டி பெண் இருந்தாள். அவள் தினமும் சந்தைக்கு மலர் எடுத்து செல்வாள். அவளின் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருந்தது. ஏழ்மையிலும் மனம் நிறைந்த மகிழ்ச்சி. ஒரு நாள் மழை பெய்து குளிர்ந்த வானத்தில் மல்லிகா வழியில் ஒரு மூதாட்டியை பார்த்தாள். அவள் சோர்ந்து நின்றிருந்தாள். மல்லிகா அவளை தன் குடையின் கீழ் தங்கச் செய்தாள். அப்போது அந்த மூதாட்டி சிரித்தபடி அவளுக்கு ஒரு சிறிய விதை கொடுத்தாள். இதை நட்டு வளர்த்து பார் என்றபோல் கையில் வைத்தாள். அந்த இரவே மல்லிகா அந்த விதையை வீட்டின் பின்புறத்தில் நட்டாள். மறுநாள் காலையில் அதிசயம் நடந்தது. அந்த இடத்தில் ஒரு அழகான மஞ்சள் பந்தல் முளைத்திருந்தது. அதன் பூக்கள் பொன்னாக மின்னின. இரவுகளில் அந்த பந்தல் ஒளி வீசி கிராமத்தையும் மின்னச் செய்தது. சில நாட்களில் ராஜா ஒரு பெரிய மலர் திருவிழா அறிவித்தார். ஆனால் அரசரின் தோட்டத்தில் மலர்கள் உலர்ந்திருந்தன, வசந்தம் மறைந்தது போல. அப்போது மல்லிகாவின் மாய மஞ்சள் பந்தல் பற்றிய செய்தி அரசரிடம் சென்றது. அந்த பந்தலின் மஞ்சள் பூக்கள் அரசரின் தோட்டத்தில் நட்டவுடன் அதிசயம்! பூக்கள் மீண்டும் மலர்ந்தன, மரங்கள் மீண்டும் பச்சைப்பட்டன, வசந்தம் மீண்டும் நாட்டை நிரப்பியது. ராஜா மகிழ்ந்தார். மல்லிகாவின் பெயர் எல்லா இடங்களிலும் ஒலித்தது. ஆனால் மல்லிகா தனது பந்தலை அரசருக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்தாள். ஏனெனில் அவள் அறிந்திருந்தாள், மகிழ்ச்சி பகிர்ந்தால்தான் பெருகும். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் மஞ்சள் பந்தல் கிராமம் என அழைக்கப்பட்டது. இரவு வரும்போதெல்லாம் மல்லிகாவின் பந்தல் இன்னும் தங்க நிறத்தில் மின்னி நல்ல மனம் கொண்டவர்களுக்கு ஒளி தருகிறது என்கிறார்கள்.